வெல்கம் டு கலாஸ் கறிவேல். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் வந்து அருமையான ஒரு ரெசிபியுமா வந்திருக்கேன். அது என்னன்னா ராகி பன் தோசை தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ஹெல்த்தியானது, வெயிட் லாஸுக்கும் ரொம்ப நல்லது. சாதாரணமா பன் தோசை நம்ம பண்ணுவோம் எப்பவுமே. ஆனா இது வந்து ராகில பண்ணியது. நான் கொஞ்சமா தான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தக்கபடி நீங்க சேர்த்துக்கலாம். ஓகே, நான் இதுக்கு வந்து தயிர் சேர்க்கிறேன். தயிர் வந்து ரொம்ப புளிப்புள்ளதா எடுக்காதீங்க. நார்மலா புளிப்புள்ளதா எடுங்க தயிர். இல்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய தயிர் வந்து கொஞ்சம் புளிப்பு உள்ளதா இருந்தா நீங்க வந்து குவான்டிட்டியை கொஞ்சம் கம்மி, நான் சொல்லக்கூடிய குவான்டிட்டி இருக்கேன் அதை விட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா சூப்பரா பன் தோசை பண்ணிடலாம். ஓகே, கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க அதை எப்படி பண்றதுங்கிறது பார்க்கலாம். ராகி பன் தோசை தான் பண்ண போறோம். பாருங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். நான் வந்து அரை கப்பு ராகி ஃப்ளோர் தான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து அரை கப்பு தயிர் சேர்த்தேன். தயிர் வந்து நல்ல புளிப்பான தயிராக இருந்தால் நீங்கள் வந்து அதோட கம்மியாக தயிர் சேர்த்தா போதும். ஓகே, இல்லை புளிப்பு இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக உள்ள தயிராக மேக்ஸிமம் எடுக்க பாருங்கள், அதுதான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம எடுத்து பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும், உள்ள எல்லாம் பார்த்தீங்களா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இந்த ராகி பன் தோசை. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கையும் தெரியுங்க. அதை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம்.